பொழுது விடுவதிலும் பொழுது சாய்வதிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் நித்தமும் நடக்கின்றது. ஆனால் விடிந்து சாய்வதற்குள் எத்தனை பேர் எழுகின்றார்கள், எத்தனை பேர் வீழ்கின்றார்கள், சாதனை செய்கிறார்கள், வேதனை அடைகிறார்கள் என்பதிலேயே மாற்றம் இருக்கும். காதலும் அதுபோலத்தான். எந்தவித மாற்றம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் இருக்கும் ஓர் அற்புதமான உணர்வு. வண்டுக்கு பூமேல் இருக்கிறது, பூமிக்கு மழை மேல் இருக்கிறது, மீன்களுக்கு கடல் மேல் இருக்கிறது, ஆண்களுக்கு பெண்மேல் இருக்கிறது. மாற்றமே இல்லாமல் இது தினமும் நடக்கிறது. ஆனால் அந்த காதலால் வெல்கிறேனா அல்லது வீழ்கிறேனா என்பதை மாறுகிறது. இக்கதையில் நான் வெல்கிறேனா அல்லது வீழ்கிறேனா என்பதை காதலித்து பார்ப்போம். நினைச்சு தவிச்சு தவிச்சு உருகி உருகி கடந்த மனசு பறந்து போகுதே. மனசு ஹலோ, நினைச்சு நினைச்சு தவிச்சு தவிச்சு ஏன்டா கூப்பிட்டே இருந்த? மச்சா, அவளை பிடிக்க முடியலடா. என்னது? ஆமாண்டா, அதுக்குள்ள அவள் ஏர்போர்ட் கிளம்பிட்டா. ஆனால் போர்டிங் போகிறதுக்கு இன்னும் 2 hours இருக்கு. அதுக்குள்ளே போனால் கண்டிப்பாக பிடிச்சிடலாம்டா. ஹலோ ஹலோ ஹலோ, உண்மையிலேயே வாடா? ஆமாண்டா, நீ கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பு. என் பேர் ஜீவா. எல்லாரும் மாதிரியும் ஸ்கூலில் சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு இன்ஜினியரிங் தான் நம்ம வாழ்க்கைன்னு சேர்ந்த சராசரி அப்பர் மிடில் கிளாஸ் பையன். என் லைஃப்பில் எதுக்கும் பெருசாக கஷ்டப்பட்டதில்லை. கேட்டதை வாங்கி தர அப்பா, கேட்காமலே அன்பையும் பாசத்தையும் ஊட்டுற அம்மா, ஊரை மட்டுமே சுற்றுற வேலையாக வச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமில் எனக்கு முன்னாடி படிக்கிற பையன், அபவ் ஆவரேஜ் மார்க்ஸ், டைம் பாஸ்க்கு லவ். பட் இட் கான்ட் பி தட் வே ப்ளீஸ். இப்படி எல்லாமே எனக்காக தேடி தேடி அமைஞ்சது. டு பி ப்ரிசைஸ், ஐ ஃபீல் ஐம் லக்கி அட் ஆல் டைம்ஸ். எல்லாத்துக்கும் மேலே என்னோட 8 வயசு ஜெனிஃபர். இந்த 15 வருஷத்தில் என்னோட குட் மார்னிங் இவ தான், என்னோட குட் நைட்டும் இவ தான். ஜெனிஃபர், ஜெனி, ஜெனோ, இவளை ஃப்ரெண்டுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது.
அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் இப்படி தெளிஞ்ச நீரோட மாதிரி போய்கிட்டு இருந்த என் லைஃப்பில் என் இதயத்தையும் படபடக்க வச்சது ஒரு பொண்ணோட பார்வை. அப்பர்ணா. ஏன் முன்னாடி தான்டா போகிறா? பேசிட்டா? சரி. ஏய் அப்பர்ணா, நீங்கள் தானே அப்பர்ணா? ஆமாம். நான் உங்கள் டியூஷன் மேட், ஞாபகம் இருக்கா? இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஐம் ஜீவா. ஆமாம் அப்பர்ணா. எனக்குள்ளேயும் காதல், கோபம், கண்ணீர், சந்தோஷம், இப்படி எல்லா உணர்ச்சிகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு வந்தவ இந்த அப்பர்ணா. எல்லாத்துக்கும் மேலே என் கால் தரையில் படாமல் என்னை பறக்க வச்சவ. ஹலோ, உன்கிட்ட நான் ஒரு 3 கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்க. என்ன கொஸ்டின்னா, நீ உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? சீரியஸாப்பா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லை. யாரையா லவ் பண்ணுற ஐடியாவில் இருக்கியா? இது வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை, பார்ப்போம். இப்படி ஒரு குதர்க்கமான பதில் சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? இப்போ இல்லை. சரி, நான் கடைசி கொஸ்டின் அப்புறம் கேட்குறேன். என்ன கேட்க வந்தீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, என்ன பிடிச்சிருக்கா? என்ன சொன்ன? சும்மா தான் கேட்டேன். இனிமே இப்படிலாம் பேசாத. பட் ஒரு நாள் கேட்பேன், அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோ. அதெல்லாம் முடியாது. கூப்பிடுறேன். நீயா நடத்துன? டேய் நீ வா ஃபர்ஸ்ட். என்னடா? இல்லை, நிறையா பேச வேண்டியது இருக்கு. என்ன உன்னை பற்றி என்னென்னமோ கேள்விப்படுறேன், உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் மச்சான் நீ வேற? ஸோ யூ லவ் ஹர்? ஐ லைக் ஹர். அவள் என்ன சொல்கிறாங்கிறது பொறுத்து பார்க்கலாம். இப்போ நீ டேரெக்டாக அவகிட்டே பேசிட வேண்டியதானே? டேய் அவளே வராடா, வாடா. பயமாக இருக்குடா. அடா வா. வேணாண்டா. டேய் பேசுடா. நீ கூட வா. அப்பர்ணா ஒரு நிமிஷம் இரு, இவன் தான் உங்ககிட்ட பேசணுமா? டேய் போய் பேசுடா. ஹாய். ஹாய் ஜீவா, are you all right now? தேங்க்ஸ். எதுக்கு கூப்பிட்ட? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் திஸ். லைக் நான் எந்த தப்பான எண்ணத்துலையும் பழகலை. இன்னொரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் ஓட்டுறாங்கன்னு தப்பாக நினச்சிக்காத. ஃப்ரெண்ட்ஸ். அப்பர்ணா. I don't think so. ஒரு பூ மலரும் பொழுதுதான் அதன் அழகின் வெளிப்பாடு. காதல் அரும்புவதும் அப்படித்தான். வெறும் 3 எழுத்துக்கள் ஆனால் செய்யும் 1000 மாற்றங்கள். உன்னை பார்த்த கண்கள் தான் பட பட படக்கிறதே, உன்னை பார்க்க நெஞ்சம் தான் துடியாய் துடிக்கிறதே. காதல் வெறும் 3 எழுத்துக்கள் ஆனால் செய்யும் 1000 மாற்றங்கள். சென்றாய் எனக்குள்ளே ஏதோ செய்தாய், தனிமரமாய் என்னை தவிக்க விட்டாய். எனக்குள்ளே நீயும் வந்தாய், என் உயிரை கையில் எடுத்தாய், துண்டு துண்டாய் வெட்டி எறிந்து விட்டாய். என்னை ஏற்றுக்கொள்ளடி, உன்னில் நான் இருப்பேன். நீ ஏற்க மறுத்து விட்டால் உயிரை நான் கொடுப்பேன். காதல் வெறும் 3 எழுத்துக்கள் ஆனால் செய்யும் 1000 மாற்றங்கள். உன்னை பார்த்த கண்கள் தான் பட பட படக்கிறதே, உன்னை பார்க்க நெஞ்சம் தான் துடியாய் துடிக்கிறதே. காதல் வெறும் 3 எழுத்துக்கள் ஆனால்
மாற்றங்கள் உன்னை பார்த்த கண்கள் தான் பட பட படக்கிறதே உன்னை பார்க்க நெஞ்சம் தான் துடியாய் துடிக்கிறதே காதல் வெறும் 3 எழுத்துக்கள் ஆனால் செய்யும் 1000 மாற்றங்கள் ஏன் இப்படி உண்மைன்னு இருக்க? ஒன்றும் இல்லை சொல்லு. ஆ? ஒன்றும் இல்லை சொல்லு. அது எதுக்கு எப்போ பார்த்தாலும் எடுத்து வச்சுட்டே இருக்க? எதுக்கு உனக்கு டியர்ல அனுப்பிட்டு இருக்கா? நான் அனுப்பிடுவேன் மற்ற பசங்களுக்கு. அப்படி இரு, she is my close friend. அவளையே கட்டிட்டா. அப்பர்ணா அப்பர்ணா போயிட்டா. உடம்புக்கு எப்படி இருக்கு? என்னால் எக்ஸாமே எழுத முடியல. எனக்கு உன்னை பார்க்கணும். உடனே வீட்டுக்கு வரேன். ஜீவா. ஏய் நீங்க எங்க? எப்படி இருக்க? ஓகே, இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. எடுத்துக்கோ. எனக்கு உன்னை விட உங்கள் அம்மா தங்கச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. I love you so much. Love you. அந்த நிமிஷம்தான் 2 விஷயங்கள் உணர்ந்தேன். அப்பர்ணா மேலே இருக்கிற காதல் ரொம்ப ஆழமாயிடுச்சு. அவள் இல்லாமல் எப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியல. சாம் ட்ரீட்டுக்கு வரியா? நாலாம் எப்படி? வா வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் இஸ் a சர்ப்ரைஸ். ஹலோ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு. சாமோட பர்த்டே ட்ரீட்டு கூப்பிட்டான். இவ்வளோதான் மேட்ரா? போயிட்டு வா. ஜெனிஃபரும் வரா. அவ எதுக்கு கூட வரா? ஜெனிஃபரையும் இன்வைட் பண்ணியிருக்கான், அதான் வரா. நீ பசங்க மட்டும் தனியாக ட்ரீட் கொடுக்குமா போயிட்டு வா. அவ கூட போகாத. சரி, அவள் பார்த்து பேசினா என்ன? அப்புறம் எதுக்கு இப்போ மட்டும் சொல்லிட்டு இருக்க என்கிட்ட? போக வேண்டியது தானே? முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? இப்போ எதுக்கு கத்துற? நீ எவ கூடயே சுத்திட்டு இருப்ப, நான் கேட்காம இருக்கணுமா? என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்ன தப்பு பண்ண வேண்டியிருக்கு உனக்கு? அவ கூட போகாதனா போகாது, அவ்வளவுதான். சொல்றதெல்லாம் கேட்டு ஆடிட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு ஃபோன் வை. நீ ஃபோன் பண்ணாத எனக்கு. கெட் லாஸ்ட். என்ன ஏதோ சர்ப்ரைஸ்னா? என்ன உனக்கு எவ்வளவு வருஷமா தெரியும்? எவ்வளவு நல்லா தெரியும்? இந்த கேள்வி எதுக்கு இப்ப? சொல்லு. மேபி ஒரு 15 இயர்ஸா தெரியும். சரி வா போலாம். ஏய், பதில் சொல்லிட்டு போ. தயவு செஞ்சு சொல்லு. சில விஷயங்களை உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. சொல்லுவியா மாட்டியா? நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. இருந்தாலும் இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியாது. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. I just want to tell you something, Jeeva. I just love you forever. காதல் என்பது கண்ணோடுதான், ஜீவா என்பது உன்னோடுதான். நீ ஏன் இப்படி பண்ண? ஜீவா ப்ளீஸ், போன 3 வருஷமா நீ தான் என் லைஃப்ல எல்லாமே. I just bottled up all those emotions and expressions last night. I can't, Jenny. I love Aparna. I'm in love with her. But I love you. Jenny, நீ எப்பவுமே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். I just can't think beyond that. ஜீவா ப்ளீஸ், நீ என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நீ என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டியா? என்னது? என்ன பார்த்து சொல்லு. உனக்கு என்ன நிஜமா பிடிக்கல? எனக்கு ஒன்று பிடிக்கும் ஜெனி, பட் அதை லவ்னு சொல்ல முடியாது. புரிஞ்சுக்க ஜெனி ப்ளீஸ். இதை லவ்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் நீ தான் என் கூட இருந்திருக்க. இனிமேல் நீ என் கூட இல்லாமல்
என் லைஃப்பை நினச்சி கூட பார்க்க முடியல. பாரு, லைஃப்பில் இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. லவ் இஸ் நாட் ஓன்லி த ஆப்ஷன் ஃபார் எவர். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. நினைவு என்றுமே நெஞ்சோடுதான், கனவு மட்டுமே என்னோடுதான். நீ எப்போவுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், சரியா? புரிஞ்சுக்கோ. அலுமூஞ்சி. யாரு? நீ தான் அலுமூஞ்சி. ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன பேசணும்? என்ன விஷயம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதை பற்றி சொல்கிற நீ? எவ்வளோ நம்பின நான் உன்னை. நீயா ஏதோ ஒன்று நினச்சிக்காத. நான் உண்மையாக தானே இருந்தேன். அது கொஞ்சம் கூட இருக்கணும்னு தோணலையே உனக்கு? இப்போ நீ எதுக்கு இப்போ கத்துற? மெதுவாக பேசு. இவ்வளோ சொல்லி நேற்று யார் கூட வெளியே போனேன்? நான் யாருக்கும் வெளியில் போல. நீ இதை பாரு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோ. இதை நான் நம்பணும். உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன், லூசு மாதிரி பேசுகிற. நான் ப்ரூஃப் காமிக்கட்டுமா? சொல்லட்டுமா? யாருன்னு வர சொல்லட்டுமா? கண்ட நான் எவனோ சொன்னான்ட்டு சமாளிக்க ட்ரை பண்ணாத. ஒரு வாட்டியாவது நம்படி என்ன? இதுக்கு மேலேயும் உன்னை நம்பணும்னு நினைக்கிறியா நீ? ஐயோ, என்ன நம்பாம வேற யாரை நம்புவ? இன்னைக்கு எனக்கு உனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். அதுக்கப்புறம் என்னையும் நான் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் விட்டு அப்புறம் நான் மொத்தமாக விலகிட்டா. முதல் முறை மனதினை தொட்டவள் நீ, எனக்குள்ளே மாற்றங்கள் காரணம் நீ. மயக்கத்தின் சுவையினை காணச் செய்தாய், மாயமாய் என்னுள் வந்து ஏதோ செய்தாய் பெண்ணே. பெண்ணே, நீ எனக்குள் வந்து என்னை வெல்கிறாய். கண்ணே, நீ என் முன் வந்து என்னை கொள்கிறாய். பெண்ணே, நீ எனக்குள் வந்து என்னை வெல்கிறாய். கண்ணே, நீ என் முன் வந்து என்னை கொள்கிறாய். முதல் முறை மனதினை தொட்டவள் நீ, எனக்குள்ளே மாற்றங்கள் காரணம் நீ. மயக்கத்தின் சுவையினை காணச் செய்தாய், மாயமாய் என்னுள் வந்து ஏதோ செய்தாய் பெண்ணே. பெண்ணே, நீ எனக்குள் வந்து என்னை வெல்கிறாய். கண்ணே, நீ என் முன் வந்து என்னை கொள்கிறாய். ஹலோ, புரிஞ்சுக்கவே மாட்டே சொன்னா என்ன கம்பல் பண்ணாத ப்ளீஸ். சரி ஃபைன். எப்போ? ஹாய். ஹாய். ஸோ ஹவ் ஆர் யூ? குட். அண்ட் யூ? ஹவ் இட். I'll have it. நான் எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன்? வெல், நோ ஐடியா. நோ ஐடியா? ஃபைன். இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்ட? அப்புறம் நீ இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல. ஜீவா ப்ளீஸ், எனக்கு டைம் ஆச்சு. கேன் யூ மேக் இட் ஃபாஸ்ட் ப்ளீஸ்? நான் பேசுறதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். ஒரு தடவையாச்சும் நான் பேசுறது கேளு. ஃபைன், கோ ஹெட். அப்புறம் என்னால் எதையும் மறக்க முடியல. நீ இல்லாத வாழ்க்கை நரகம் மாதிரி இருக்கு. ஒரு அழகான கனவு கலைஞ்ச மாதிரி இருக்கு. ஐ ஜஸ்ட் லவ் யூ ஃபார் எவர். இந்த வாழ்க்கையை உன் கூட தான் வாழணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து கைவிட்றாது ப்ளீஸ். இட்ஸ் டூ லேட் ஜீவா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
லூசு மாதிரி பேசாதடி. இது லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா? உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிலேருந்தே இப்படி தப்பு தப்பாக தான் முடிவெடுத்துட்டு இருக்க. உன்னை நம்பிதான் லவ் பண்ண. நீ ஏமாத்துன்னு எனக்கு தெரியாது. நீ பண்ண துரோகமெல்லாம் போதும், உன்னை நம்பி நான் ஏமாந்ததும் போதும். இதுக்காக நான் எவ்வளவோ பேசியிருக்கேன்டி. ப்ளீஸ், எவ்ரிபடி டிசர்வ்ஸ் a second chance. இந்த டயலாக் நீ எத்தனை பேர்த்துக்கிட்ட சொல்லியிருப்ப? சரி சரி சரி, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். லெட்ஸ் ஸ்டார்ட் a fresh life. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. போதும் ஜீவா, இட்ஸ் a broken glass. மறுபடியும் இது ஒட்ட வைக்க முடியாது. ஒட்ட வைக்கவும் நினைக்காத. பாதிக்கடல் தாண்டிட்டேன்டி. ப்ளீஸ், எனக்கு திரும்பி போக வழி தெரியல, புரிஞ்சுக்கோ. இனஃப் ஜீவா, நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டேன் என் லைஃப்பில். I want to live my life. I need some change. நான் ஹை ஸ்டடீஸ்க்கு அப்ரோட் போகலான்ட்டு இருக்கேன். ப்ளீஸ் மூவ் ஆன். Find someone else. And I'm sorry for everything. உனக்கு ரொம்ப ஈஸி சொல்கிறது, என்னால் ஏற்றுக்க முடியாது. சரி ஜீவா, எனக்கு டைம் ஆச்சு. எப்படி உன்னை காண்டாக்ட் பண்ணுறது இதுக்கப்புறம்? Try to understand. Bye and take care. Miss you. Miss you forever. Sorry. Bye. காதலும் ஒரு வகை போதைதான். மற்ற போதை உடலை பாதிக்கும். இந்த போதை மனதை அணுவணுவாய் கொள்ளும். இந்த லெட்டரில் என் பேரை நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் யாருன்னு தெரிஞ்ச நீ இந்த லெட்டர் படிக்கிறதுவே விட்டுருவேன். நீ என்னை அவாய்ட் பண்ணுறதை பற்றி நான் கவலைப்படல. ஆனால் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா விஷயம் இருக்குது. அதை சொல்கிற கடமையும் எனக்கு இருக்குது. நீயும் ஜீவாவும் பிரிஞ்ச காரணத்தை வச்சு எனக்கு தெரியுது. நீ எவ்வளோ தூரம் ஜீவாவை காதலிச்சிருக்க, எவ்வளோ உண்மையாக இருந்திருக்க. அதனால தான் இந்த லெட்டரை நான் உனக்கு எழுதுகிறேன். நான் ஜீவாவை 8 வயசில் சந்தித்தேன். இந்த 15 வருஷமாக என்னோடய சிரிப்பு, வெறுப்பு, ஏக்கம், ஏமாற்றம், கண்ணீர், கவலை எல்லாத்துலேயும் என் கூடவே இருந்திருக்கான். இந்த நட்பு காதலாக மாறி நான் அவன்கிட்ட சொல்ல வரும்போது தான் நீ அவனோட இதயத்தில் நிறைஞ்சிருக்கிறேன்னு எனக்கு தெரிய வந்தது. இந்த 15 வருஷ நட்பை சலனப்படுத்திட்டனே, இனி அவ்வளோதான் நான் நினச்சேன். ஆனால் அவன் என்னை அதே 8 வயசு ஜெனிஃபராக தான் பார்த்தான். நட்புக்கு ஒரு இலக்கணம் கொடுத்தான். உங்களோட பிரிவுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு தெரியும். இதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஆனால் மன்னிப்பு கேட்க விரும்பலை. ஏன்னா என் கூடவே இருந்தவன் மேலே காதல் வந்ததை யாராலையும் தப்பு சொல்ல முடியாது. அவனோட மனசு முழுக்க நீ தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வெறும் நண்பர்களாகவே தான் இருந்தோம். ஜீவாக்கு நடந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் நீ அவன் கூடவே இருந்து அவனை எவ்வளோ தூரம் கவனிச்சிக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ நீ அவனை விட்டு போனதுக்கப்புறமா சாப்பிடாம தூங்காமல் எதையோ செஞ்சு இப்போ கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து நிற்கிது. டாக்டர்ஸ் எவ்வளோதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவனுக்கான மருந்து உன்னோட காதல் தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கண்டிப்பாக நீ இதுலேருந்து ஜீவாவை மீட்டுருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இனிமேல் உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நான் இல்லை. என்னை விட அக்கறையாக நீ அவனை பார்த்துக்குவேன். என்னால் இதை உறுதியாக சொல்ல முடியும். அதனால தான் இனி என் வாழ்க்கையை தேடி நான் பயணிக்கிறேன். இப்படிக்கு என்றும் ஸ்நேகத்துடன் ஸ்நேகிதி. நிறைய சொல்லணும் ஜீவா உன்கிட்ட. போன ஒரு மாதம் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு இந்த ஒரு வாரம் உன் கூட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னால் என்னை விட்டுட்டு இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு இந்த ஒரு வாரத்தில் தான் ரியலைஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சுது, பட் நான் அப்போ ரியலைஸ் பண்ண. எவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சிருப்ப?
தப்பு தான். ஐம் சாரி. இதுக்கப்புறம் உன்னை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். என்னாலே வெயிட் பண்ண முடியாது. யூ ஷோட் மீ வாட் லைஃப் இஸ். உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கே போயிட I போகிறேன்? love you. ஐ லவ் யூ ஸோ மச்டா. காதலால் வீழ்ந்து நட்பால் இணைந்து காதலியை வெல்கிறேன். இந்த நவீன யுக தேவதாஸ்.